கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 16/2/2026 திங்கட்கிழமை புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். I will bless them and the places surrounding my hill. I will send down showers in season. There will be a showers of blessing. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிற வார்த்தை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, பூமியில் பலத்திருக்க அப்படி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லா விதத்திலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகையினால தான் வேதாகமும் உபாகமும் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். களஞ்சியத்தில் கையிடுகிற எல்லா வேலைகளிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தேசத்துலேயும் எல்லா இடங்களிலேயும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா விதத்திலுமே ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நன்றி இருந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும். எங்களுடைய ஆகார விஷயத்திலும், நாங்கள் செய்கிற வேலைகளிலும், நாங்கள் இருக்கக்கூடிய தெருக்கள், கிராமங்கள், பட்டணத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ண ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனங்களாகி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதான வழிநடத்தில் இருக்கட்டும். அந்த புதிய வாரத்தில் நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகள், கடமைகள், பணிகள் எல்லாவற்றிலும் தேவ சமாதானம் பரிபூர்ணமாய் தங்கியிருக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்றைய தினத்திற்கான கேள்வியும் பதிலும், தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ? யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு தேமானியனாகிய எலிப்பாசிடம். இந்த நாளுக்கான கேள்வி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? யாரிடத்தில் சொன்னது?